வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தொடர்வது சிறப்புரை. அழுத்தமும் ஆழமும் செறிவும் நுட்பமும் உடைய உலகப் பொதுமறை திருக்குறளை கற்பவர்கள் கணக்கிலர். அரசியல் அறிவு பெறச் சிலர், அறநெறிகளை அறியச் சிலர், மெய் உணர்வு அடையச் சிலர், கவி இன்பத்தை அறியச் சிலர், காதல் கற்பனைகளில் மகிழச் சிலர். இவற்றுக்கு மேலாக குறளின் உட்பொருளை ஆன்மீக அறிவின் அடிப்படையில் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து வழங்கியவர்கள் ஒரு சிலரே. இந்த சிறப்புமிக்க வரிசையில் அருட்தந்தை எழுதிய திருக்குறள் உட்பொருள் விளக்கத்தில் உள்ள தெளிவுகளை அள்ளிவந்து நம் கைகளில் முனைவர் ஏ. ராஜ்குமார் அவர்கள் தர வருகிறார். திருக்குறள் ஒரு தெளிந்த நீரோடை. அதனுடைய ஆழம் 2 அடி அல்ல, 1000 அடியும் அதற்கு மேலும் என்று கூறுபவர் சிலர். திருக்குறள் ஒரு நீரோடை அல்ல, அது மகா சமுத்திரம். சாதாரண மக்கள் அந்த நீரின் மேற்பரப்பை தொட்டு அதன் கரையில் ஒதுங்கும் சிற்பிகளையும் கிளிஞ்சல்களையும் சேகரித்து இன்புறுகிறார்கள். ஆனால் அதன் ஆழத்தில் மூழ்கி முக்குளித்து முத்தையும் பவளத்தையும் அள்ளி வந்த பழுத்த ஆன்மீக அறிவு பெற்ற அருட்தந்தையின் உயிர்கலப்பு பெற்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஏ. ராஜ்குமார் அவர்கள் திருக்குறள் உட்பொருள் விளக்கத்தை சிறப்புரையாக ஆற்ற வருகிறார்கள். அன்பு சுரங்கம் செயல்முறை மார்க்க இணையதளம் சார்பாகவும் மெய் அன்பர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயக்குமார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இன்றைய புனிதமான நல்ல நாளிலே திருக்குறள் உட்பொருள் விளக்கம் எனும் தலைப்பிலே உரையாற்ற வாய்ப்பளித்த ஞானக்களஞ்சியம் கணேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி குறள்னா என்ன, திருக்குறள்னா என்ன, வள்ளுவர் யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சம்பவங்கள் பற்றி மகரிஷி என்ன சொல்லி இருக்கிறாங்க, இதை பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மகரிஷி சொன்ன குறள்ல ஒரு 16 குறளுக்கு விளக்கம் பார்க்கிறோம். ஒரு 45 நிமிடம் இந்த சொற்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் கேள்வி பதில் இருக்கும். அன்பர்கள் கேள்விகள் கேட்கலாம். முதல்ல குறள்னா என்ன அப்படின்னா, குறள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல குறுங்கவி அப்படின்னு அர்த்தம். அதாவது 1.5 அடியில அல்லது 2 அடியில 2 வரியில எதெல்லாம் கவி இருக்கோ அந்த கவிகள் எல்லாத்துக்கும் பேரு குறள் அப்படின்னு பேரு. நம்ம குறள்னாலே திருக்குறள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அந்த அளவுக்கு குறள் ஃபேமஸா இருக்கு. பட் குறள் அப்படின்னா குறுங்கவி அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பார்த்தா தாயுமானவர் பாத்தீங்கன்னா நிறைய கவிகள் பாத்தீங்கன்னா 2 வரியில குறளாகத்தான் எழுதியிருப்பாங்க. அதே போல கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர் போன்ற பல சித்தர்கள் அப்படி எழுதியிருப்பாங்க. ஔவையார் கூட பாத்தீங்கன்னா ஔவை குறள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுல 310 குறள் இருக்கு. அந்த ஔவை குறளுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, திருக்குறளை கூட இல்லாத அளவுக்கு ஔவையார் பத்தி வெளிப்படையா சுத்தவெளியை பத்தி வெளிப்படையாவே சொல்லியிருப்பாங்க. மனவளக்கலை தத்துவங்கள் அப்படி பொதிந்து கிடக்கும். அந்த மாதிரி அந்த நூலையும் தேடி பாருங்க. சரி, குறள்னா குறுங்கவி அப்படின்னு தெரிந்து கொண்டோம். திருக்குறள்னா என்ன? திரு அப்படிங்கிற வார்த்தை ஏன் அப்படி சேர்க்கிறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் திருங்கிற வார்த்தை வருதோ அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா தெய்வீகமான அல்லது அழகிய அல்லது உயர்வான புனிதமான இந்த மாதிரி பல அர்த்தம் இருக்கு. சுருக்கமா சொன்னா திரு அப்படின்னா உயர்வான அல்லது தெய்வீகமான அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதன் பேரு பண்ண முன்னாடியும் திருன்னு சொல்றோம். திரு கணேசன், திரு ராமசாமி அப்படின்னு சொல்றோம். அந்த திருன்னு சேர்க்கும் பொழுது எல்லாமே
ஒவ்வொரு மனிதனையும் தெய்வமாகவே பார்க்கக்கூடிய அந்த கல்ச்சர், அந்த பண்பாடு நம்ம கிட்ட இருந்ததுனால மனிதன் இறைவன் தான் மனிதனாக வந்துள்ளான்ங்கிறதுக்காக தான் அந்த திருங்கிற வார்த்தையை சேர்க்கிறது. திரு அப்படின்னா தெய்வீகமான, இன்னும் மங்களகரமான அப்படிங்கிறார். இப்போ திருக்குறள் அப்படின்னா தெய்வீகமான அல்லது உயர்ந்த அல்லது புனிதமான குறுங்கவிகள் அப்படின்னு நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இதான் திருக்குறளுக்கு அர்த்தம். அடுத்து வள்ளுவர் யாரு? இதுவும் பாத்தீங்கன்னா, வள்ளுவர் அப்படிங்கிறது அவர் பேரு நம்ம ரொம்ப எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர்ங்கிறது அவர் பேரு கிடையாது. இது நாம வைத்த பெயர். நாம வைத்த பெயர்ங்கிறத விட அவர் காலத்துல இருந்து இந்த இந்த பேர் தொடர்ந்தது. என்னன்னா, வள்ளுவர் அப்படிங்கிறது ஒரு இனத்தின் பெயர். ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெயர். இப்பொழுதும் தமிழ்நாட்டுல அந்த இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்பயும் கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல வள்ளுவர்ன்னு போட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவருடைய உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. வள்ளுவர் சார்ந்த இனத்தின் பெயர் தான் இதுவே தவிர, அவருடைய பேர் யாருக்குமே தெரியாது. அதனால இனத்தின் பெயரையே வள்ளுவர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தொல்காப்பியம் நமக்கு தெரியும். தொல்காப்பியத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தொல்காப்பியர் அப்படிம்போம். அவர் பேரு தெரியாது. அதனால நம்ம அவர் நூல் பேரையே அவர் வச்சோம். அப்படி பார்த்தா இத திருக்குறளார்ன்னு நம்ம சொல்றது இல்ல. இனத்தின் பெயர் கிடைச்சதுனால திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம அத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன் இந்த மாதிரி பேர் எழுதுறது இல்லைன்னா, இப்ப ஒரு அந்த சங்க காலத்துல எல்லாம் ஒரு கவி எழுதுனாங்க, ஒரு நூல் எழுதுனாங்கன்னா, அதோட அடிப்பகுதியில நூலாசிரியர் பெயரை எழுதிடும் பழக்கம் கிடையாது. அதனால தொல்காப்பியர் பேரோ, வள்ளுவர் பேரோ நமக்கு தெரியாமயே போயிருச்சு. அதனால தான் இதெல்லாம். சரி. இந்த திருவள்ளுவர் பத்தி மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு பேரறிஞர் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம்னு மகிழ்ச்சி எழுதின புக்க பல பேர் படிச்சிருப்பீங்க. அதோடைய அறிமுகத்திலே மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. திருவ திருவள்ளுவர் ஒரு பேரறிஞர். அனைத்தும் உணர்ந்த மகான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னை உணர்ந்த பெரிய ஞானி. அவர் எப்படி ஞானின்னு சொல்றீங்க அப்படின்னு மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க. வாழ்வு திருக்குறள்ல இல்லாத விஷயமே கிடையாது. நமக்கு தெரியும். அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அத பத்தி மகரிஷி சொல்றாங்க. வாழ்க்கை துறைகள் வாழ்க்கை துறைகள் அத்தனையையும் எடுத்துக்காட்டி நூலாக செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குதுன்னா, அது மெய்ப்பொருள்களை எழுத முடியும். வாழ்க்கை துறைகள் அத்தனையும் எடுத்துக்காட்டி விளக்கக்கூடிய நூலை மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானிகளால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த வகையில இந்த நூலாசிரியர், அதாவது திருவள்ளுவர் மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு பெரும் மகான் என்பது தெளிவு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க படிச்சு பாருங்க. சோ வாழ்க்கை துறைகள் எல்லாவற்றையும் எடுத்து மகிழ்ச்சியுமே பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. சோ மகிழ்ச்சி அந்த வகையில ஒரு பெரிய மெய்ப்பொருள் உணர்ந்த மகான். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க. சரி. மகிழ்ச்சி வெளிநாட்டு பயணத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் நாட்டில் திருவள்ளுவர் என்ற ஒரு பேரறிஞர் வாழ்ந்தார் அப்படின்னு மகிழ்ச்சியுடைய வெளிநாட்டு பயண குறிப்புகள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல திருக்குறள் பத்தி விளக்கமா மகிழ்ச்சி பெருமையா சொல்லி இருக்கிறாங்க. மத்தபடி அவர் வேற அதிகமான தகவல் கிடைக்கல. அவர் கன்னியாகுமரியில வாழ்ந்தாருன்னு சொல்றோம். அல்லது சென்னை மயிலாப்பூர்ல வாழ்ந்ததாகவும் சொல்றோம். இதெல்லாம் தமிழ் புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம். மத்தபடி அது தெரியல. மத்தபடி அவருடைய மனைவி பெயர் வாசுகி அப்படிங்கிறது உண்மை. அத மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேரு தெரியாது. ஆனா அவருடைய மனைவி பேரு வாசுகி. நெசவு தொழில் தான். பாத்தீங்கன்னா திருக்குறள்ல உழவு தொழிலை தான் சிறப்பா சொல்லி உழுதுண்டு வாழ்வாரே வாவார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், தொழுதுண்டு அப்படின்னு இருக்கும். உழவு தொழில் செய்பவர் தான் உயர்ந்தவர்கள். மத்தவங்க எல்லாருமே அவங்கள வணங்கி சாப்பிடுறவங்க தான், பின்னாடி போறவங்க தான் எழுதியிருப்பாங்க. அப்படி உழவு தொழில சிறப்பா சொன்ன வள்ளுவரே தன் தொழிலாக அது ஏன் அதை எடுத்து செய்யல அப்படின்னா, உழவு தொழில கூட சிற்றினங்கள், சில பூச்சிகள், உயிரினங்கள் எல்லாம் இறந்து போடும். ஆனா சொன்னாங்க நெய்யும் இல்லை, நெய்பவர் அவருடைய மனைவி பெயர் வாசுகி. திருமணம் வள்ளுவருடைய திருமணத்தை பத்தி ஒரு கவி அதோடைய விளக்கம் எல்லாம் மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடைய மகள் ஞானம், அவங்களுடைய ஞானம்ங்கிறத அவங்களால அன்னையார் அவர்களால வளர்க்கப்பட்டாங்க. நமக்கு அது தெரியும். அப்படி வளர்த்து வரும் பொழுது அவங்க திருக்குறளை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அது வள்ளுவருடைய திருமணத்தை பத்தி ஒரு கதை படிக்கிறாங்க. வள்ளுவர் தனக்கு பெண் கிடைக்காம பல ஊர்களுக்கு அலைகிறாரு. அப்போ ஒரு 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 மூட்டையில அதாவது மணலை முடிச்சு போட்டுக்கிட்டு தோல்ல தாங்கி கொண்டு பல ஊர்களுக்கு போறாரு. இந்த மணலை வாங்கி கொண்டு யாரு சோறாக்கி சமைச்சு போடுறாங்களோ அவர்களை தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு தேடிட்டு போறாரு. எல்லா இடத்துலயும் இது எப்படி மணலை எப்படி சோறா மாத்த முடியுதுன்னு மந்திரமான்னு சொல்லி யாராலையும் எல்லாரும் முடியாதுங்கிறாங்க.
ஆனா வாசி அவங்க மட்டும் அதை வாங்கி அதை சோறாக்கி சமைச்சாங்க. அதை பார்த்து அவங்க அறிவின் கூர்மையை பார்த்துட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கறது கதை. இதை ஞானம் அவங்க படிச்சுட்டு கேட்கறாங்க, இது எப்படி மணலை சோறாக்க முடியும் அப்படின்ட்டு. அதை பத்தி மகிழ்ச்சி ஒரு கவியில் இருப்பாங்க. எனது மகள் எனது மகள் ஞானம் என்னும் சிறுமி அப்படின்னு ஒரு கவி ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை விளக்கம் புக்ல படிச்சு பாருங்க. எனது மகள் ஞானம் ஞானம் எனும் சிறுமி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டாலும் சொல்லி வரும். ஒரு 10 கவி இருக்கும். அதுல அவங்க மகிழ்ச்சி விளக்கமா சொல்றாங்க, மணலை சோறாக்க முடியாது. ஆனா மணலை வாங்கி கொண்டு அதை கொல்லைப்புறத்துல கொட்டி விட்டு உண்மையான அரிசியை வச்சுதான் அவங்க சோறு சமைத்து போட்டாங்க. இது அவங்களுடைய அறிவின் கூர்மையை காமிக்குது. அதை பார்த்துதான் வள்ளுவர் திருமணம் செய்து கொண்டாரு அப்படிங்கிற விளக்கம், அவருடைய வாழ்க்கை குறிப்புடைய விளக்கம் அதுல இருக்கும். சரி, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. சரி, இப்ப நம்ம நம்முடைய டாபிக் உள்ள போலாம். ஸோ குறள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, திருக்குறள்லாம் என்ன, வள்ளுவர் யாரு அப்படிங்கிற ஒரு பேசிக் நம்ம தெரிந்து கொள்ளும். இப்போ திருக்குறள் உட்பொருள் விளக்கம். இந்த நூலை மகரிஷி எதனால எழுதுனாங்க? ஏன்னா மத்த நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மகரிஷி அவராவே எழுதுனதுதான். ஆனா இந்த ஒரு நூல் மகரிஷி தானா எழுதல, மற்றவர்கள் சொல்லி எழுதிய நூல் இது. அதற்கு காரணம் 2 மனிதர்கள். ஒன்று பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள், இன்னொருத்தவங்க திருக்குறள் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறவர். முதல் காரணம் அந்த கனக சுப்புரத்தினம் அவர் தான். அவர் பேர்லயே பாத்தீங்கன்னா திருக்குறள் கனக சுப்புரத்தினம். எப்படி இவருக்கு ஞானக்களஞ்சியம் கணேசன் நம்ம பேர்லயே வச்சிருக்கிறோமோ அது மாதிரி திருக்குறள் கனக சுப்புரத்தினம்னு பேரு. அவருக்கு திருக்குறள் ஒரு சந்தேகம். அவரு தனியா விளக்குரை எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கே ஒரு சந்தேகம். ஒரு 2, 3 திருக்குறளை விளக்கம் தேவைப்பட்டது. அதை மகிழ்ச்சி அவங்க விளக்கமா சொல்லும் பொழுது அவங்க ஆத்ம திருப்தி அடைஞ்சு, அதுக்கப்புறம் இதை பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவோடையும் ஷேர் பண்ணி ஒரு விழாவுல மேடையிலேயே பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா மகிழ்ச்சிட்ட கேட்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி நிறைய திருக்குறள் விளக்கம் கிடைக்காம இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மகரிஷி அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். ஆனா எல்லா குறள்களுக்கும் என்னால விளக்கம் எழுத முடியாது. ஒரு 50 குறள்களுக்கு மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம். கனக சுப்புரத்தினம் அவர்களுடைய சந்தேக குறள்களையும் இப்ப நம்ம விளக்கம் பார்க்க போறோம். மொத்தத்துல ஒரு 15 குறள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 45 நிமிடத்துல நம்முடைய விளக்கங்களை பார்க்கலாம். சரி, முதல் குறள். கனக சுப்புரத்தினம் ஐயா அவர்களுக்கு வந்த சந்தேகத்தை மகரிஷி தெளிவுபடுத்திய முதல் குறள். கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். இது புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்துல இருக்கு. கொல்லான் எந்த ஒரு உயிரையும் கொல்லாதவன, புலால் மறுத்தான் அதாவது அசைவம் சாப்பிடாதவர்களை, எல்லா உயிர்களும் தொழும். இதுல கனக சுப்புரத்தினம் ஐயா அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, விலங்குகளுக்கு கையெல்லாம் இது இல்லையே, அதுகள் எப்படி நம்மள வணங்கும், கையெடுத்து வணங்கும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம். அதுக்கு மகரிஷி அவங்க சொல்றாங்க, வள்ளுவர் கொஞ்சம் நுட்பமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கை கூப்பிங்கிற வார்த்தையை கொஞ்சம் முன்னாடி போட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் கிளியர் ஆயிரும். அதாவது கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானை, அது என்ன கை கூப்பி புலால் மறுத்தான் அப்படின்னா, இந்த இடத்துலதான் ஒருத்தருடைய கொள்கையினுடைய புலால் மறுக்கணும் அப்படிங்கிற கொள்கையினுடைய ஆழம் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போறோம், அவங்க நமக்கு கறி சமைத்து போடுறாங்க, அன்பின் காரணமாக பெரும்பாலும் அங்க மறுக்க முடியாம சாப்பிட்டு வருவாங்க நம்ம. ஆனா அப்படி இருந்தும் வேற உறவினர் வீட்டுல கூட போய் ஒரு விருந்துல கூட இல்ல நான் கறி சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க வைக்கிறாங்க, ஆனாலும் நம்ம கையெடுத்து அவங்களை கும்பிட்டுட்டோம்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஆயிரும். அதுக்கு மேல அவங்க நம்மளை வற்புறுத்த மாட்டாங்க. ஸோ விருந்துக்கு போன இடத்துலயும் விருந்தினர் வீட்டிலையும் கையெடுத்து நான் புலால் உண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உறுதியோடு கையெடுத்து வணங்குறான்னா அவன் எந்த அளவுக்கு அவருடைய அந்த கொள்கையில உறுதியா இருப்பான் அப்படிங்கிற அவருடைய கொள்கையின் உறுதி நிலையை காமிப்பதற்காகத்தான் வள்ளுவர் கை கூப்பிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம முன்னாடி பயன்படுத்தி கொள்ளணும். கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானே எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓ, இதுக்கு அர்த்தம் இதுதானா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்ததே அப்படின்னு அவருக்கு மகிழ்ச்சி. இதே குறளுக்கு மகிழ்ச்சி விரிவான விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம மறுபடியும் இந்த குறள் அடுத்து பார்க்க போறோம். இன்னொரு அவருடைய 2வது சந்தேகம், அந்த குறள் என்ன அப்படின்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு இருக்கும். இது என்ன விளக்கம்? சாதாரண மற்றவங்க எழுதின விளக்குறையில என்ன போட்டிருப்பாங்கன்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர், அதாவது நல்ல ஒரு உயர்ந்த மக்கள், ஒரு அறிவுல உயர்ந்தவர்கள், ஒரு அறிவுரையை நம்ம சொன்னோம்னா அதை சொன்ன உடனே அதை கேட்டு அதை செஞ்சு அதை பயன்பெறுவாங்க. ஆனா இந்த கீழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்க மாட்டாங்க,
அவங்கள போட்டு நசுக்குனா அந்த கரும்பு போல நசுக்குனா தான் அவங்க திருந்தி ஒழுங்கா நமக்கு பயன் தருவாங்க அப்படின்னு இருக்கும். நீங்க பலருடைய திருக்குறள் விளக்க உரையில இப்படிதான் இருக்கும். படிச்சு பாருங்க. உயர்ந்த மக்கள் அறிவுரை சொன்ன உடனே கேட்டு அவங்க நமக்கு உபயோக பண்ணுவாங்க. ஆனா கீழ் மக்கள் நமக்கு உபயோக பண்ணாம அவங்கள அடிச்சு துன்புறுத்தினா தான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். கரும்ப எப்படி நசுக்குனா தானே அது சாறு குடுக்குது. அது மாரி அவங்கள போட்டு நம்ம இதை துன்புறுத்தினா தான், நசுங்குனா தான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு நன்மை கிடைக்கும். அவங்க உபயோக பண்ணுவாங்க. அப்படி அல்லது அறிவுரை கேட்டு நடப்பாங்க அப்படின்னு விளக்கம் போட்டிருப்பாங்க. இத இதுவும் அவருக்கு சந்தேகம். கனக சுப்பரத்தினம் ஐயாவுக்கு. அதுக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. இதுக்கு அன்பும் கருணையும் கொண்ட ஒரு மகான், மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு மகான், கீழ் மக்கள கூட துன்புறுத்துங்க, அவங்கள நசுக்குங்க அப்படிங்கிற அர்த்தத்துல எழுத மாட்டாங்க. இதுக்கு அர்த்தம் அது இல்ல. கீழ் மக்கள துன்புறுத்தணுங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி எழுதி இருந்தாருன்னா, அது அப்படிப்பட்ட ஒரு ஞானி இந்த மாரி எழுத வாய்ப்பே கிடையாது. இப்போ சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னா, ஒரு அறிவுரையை கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்துல அவர் செய்து பயன் காண்றாங்க. ஆனா கீழ் மக்களானவங்க நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள கேட்க மாட்டாங்க. சரி. கேட்காம கேட்கலன்னா என்ன நடக்கும்? கேட்கலன்னா, அவர்கள் போக்குல அவங்க அந்த காரியத்த செய்யத்தானே செய்வாங்க. அவர்கள் போக்குல ஒரு தவறான காரியத்த செய்வாங்க. செயல் விளைவு தத்துவத்தின்படி, அந்த தவறான செயலுக்கு தவறான ஒரு விளைவு வரும். அந்த விளைவு அவங்களுக்கு துன்பமாக இருக்கும். அந்த துன்பத்தினாலே அவர்கள் நசுங்குண்ட பிறகு தான் அவர்களுக்கு புத்தி வரும். அவர்களுக்கு அந்த அறிவு வரும். கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படிங்கிறது, நாம கீழ் மக்கள கரும்பு போல நசுக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. நம்முடைய அறிவுரைய கேட்காம அந்த கீழ் மக்கள் தவறான காரியங்கள செய்து, அதோடைய விளைவு அவங்களுடைய விளைவுகளால அவங்க கரும்பு போல நசுங்குண்ட பிறகு, அப்புறம் உணர்ந்து திருந்தி அந்த அறிவுரைய ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நாம துன்புறுத்துவதில்ல. செயல் விளை தத்துவப்படி அவங்களுடைய செயலுடைய விளைவு அவர்களை துன்புறுத்திய பிறகு, அவர்கள் அந்த ஒரு உணர்வு நிலைக்கு வருவாங்க. அப்படிங்கிறத குறிப்பு தான் இந்த குறள். "சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல, கொள்ளப் பயன்படும் கீழ்" அப்படிங்கிற அர்த்தம். இதையும் மகரிஷி அவருக்கு விளக்க சொல்றாங்க. இந்த மாரி விளக்கமெல்லாம் சொல்லவும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எல்லா குறளுக்கும் விளக்கம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மகரிஷிட்ட கேட்கிறாங்க. இந்த குறள்ல இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பாருங்க. "சொல்ல பயன்படுவர் சான்றோர்" அப்படின்னு இருக்கும். கீழ "கரும்பு போல கொள்ள பயன்படும்". மேல முதல் வரியில "சொல்ல பயன்படுவர்" அப்படின்னு மனிதர்களுக்கு ஈக்குவலா சொல்லுங்க. கீழ பாருங்க "கரும்பு போல கொள்ள பயன்படும்". ஏன் இங்கேயும் "கரும்பு போல கொள்ள பயன்படுவர் கீழ்" அப்படின்னு சொல்லலாம்ல? அப்ப கீழ் மக்களுக்கு அந்த மதிப்பு, மரியாதை குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கள மனிதர்களாகவே கருத முடியாது. அவர்கள அஃறிணைன்னு சொல்லுவாங்க. அஃறிணை பொருளாகத்தான், உயிரற்ற பொருளாகத்தான் அத கருதணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் பாருங்க, "சொல்ல பயன்படுவர் சான்றோர்". உயர்ந்த மக்கள பயன்படுவார்ன்னு மனிதர்கள குறிக்கக்கூடிய வார்த்தையை குறிக்கிறாங்க வள்ளுவர். கீழ பாருங்க, "கரும்பு போல கொள்ள பயன்படும்". அப்படின்னா அவங்கள உயிரற்ற பொருளாக, அஃறிணை பொருளாக அல்லது ஒரு விலங்குகளாக, தாவரங்களாக அந்த அளவுக்கு என்ன மதிப்பு குடுக்கணுமோ, அவ்வளவுதான் குடுக்க முடியும் அவர்களுக்குங்கிறத வள்ளுவர் ஒரே ஒரு எழுத்த மட்டும், ஒரு 2 எழுத்த மட்டும் மாத்தி இப்படி நமக்கு குறிப்பால உணர்த்திருக்காங்க. இதுவுமே ஒரு உட்பொருள் விளக்கம் தான். சரி. இப்ப இந்த 2 குறள் மகிழ்ச்சி கனக சுப்பரத்தினம் சாருக்கு விளக்கிய 2 குறள பார்த்துட்டோம். இப்போ மற்ற குறள்கள பார்க்கலாம். முதல் குறள். திருக்குறள் முதல் குறள் எல்லாருக்கும் தெரியும். "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு". சிலர் இன்னும் ஒரு தவறான கருத்து இருக்கு. 1330 குறள் இருக்கு. அப்ப இன்னும் வள்ளுவர் விட்டு போன குறள் எல்லாம் நெறைய இருக்கு. அது நம்ம கையில கிடைக்கல. அது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. வள்ளுவர் எழுதின இதுதான். அது கரெக்ட்டா நமக்கு 1330 தான் அவர் எழுதினாரு. கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, தமிழ்ல தமிழ்ல முதல் எழுத்து ஆ. அதே தமிழ்ல கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா, இன்ல முடியும். இன். அதே போல திருக்குறள்ல முதல் குறள் அகர முதலாம் அப்படின்னு ஆல தான் ஆரம்பிக்குதா? திருக்குறள்ல இன்பத்துப்பால கடைசி 1330வது குறள் எடுத்து பாருங்க. அது கடைசி எழுத்த பாருங்க. அது இன்ல முடியும். தமிழ்ல முதல் எழுத்துல ஆரம்பிச்சு கடைசி எழுத்துல கரெக்ட்டா வள்ளுவர் முடிச்சிருப்பாங்க. அதனால இதுக்கு மேல திருக்குறள் எதுவும் கிடையாது. அது போன்ற தவறான தகவல்கள நம்ப வேண்டாம். ஓகே. "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு". இந்த குறளுக்கு பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். ஆனா அது உண்மையான விளக்கத்த மகரிஷி தான் ஆழமா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச விளக்கம் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா, எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து என்ன? முதல் எழுத்து ஆ தான். தமிழ்ல எவ்வளவோ எழுத்து இருக்கு. அவ்வளவுக்கும் முதல் எழுத்து ஆ தான். அதே எல்லா எழுத்துக்களும் ஆல ஆரம்பிக்கிற மாரி, "ஆதி பகவன் முதற்றே உலகு". எல்லா உயிர்களும் இறைவன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இறைவன் தான் முதல் அப்படின்னு சொல்றாங்க. சரி,
எழுத்துக்கள் எல்லாம் ஆளன்னு ஆரம்பிக்குது, மனிதர்கள் எல்லாம் இறைவன்கிட்ட இருந்து, எல்லா உயிர்களும் இறைவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஆனா மகரிஷி அவங்க சொல்றாங்க, இந்த குறள் மேலோட்டமா நீங்க சாதாரணமா பார்க்கும் பொழுது படைப்பு தத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல. உண்மையாவே இது பரிணாம தத்துவத்தை குறிக்கிறது. பரிணாமங்கிறத இப்ப தன்மாற்றம்னு மகிழ்ச்சி மாத்திட்டாங்க. ஸோ தன்மாற்ற தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறள் இது. எப்படி அப்படின்னா, வள்ளுவர் படைப்பு தத்துவத்திலிருந்து விடுபட்டு, படைப்பு தத்துவம் என்கிற மாயையிலிருந்து விடுபட்டு, தன்மாற்ற அது பரிணாம தத்துவத்திலே மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் அப்படின்னு அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த அத அந்த தன்மையை இந்த முதல் குறளே பிரதிபலிக்குது. அகர முதல எழுத்தலாம்னா, நீங்க தமிழ்ல இருக்கிற உயிர் எழுத்துக்கள் 12 வரிசையா அடுக்குங்க. ஆ, அடுத்து ஆ, இ, ஈ அப்படின்னு மொத்தம் 12 எழுத்துக்கள் நம்ம எழுதுறோம். இதுல ஒவ்வொரு எழுத்துக்களையும் கவனிச்சு பாருங்களேன். ஆ அப்படிங்கிற முதல் எழுத்து. அதுல கொஞ்சம் மாத்துங்க. அது ஆவன்னா. இந்த ஆவனால கொஞ்சம் எடிட் பண்ணுங்க. அதுதான் ஈ. அந்த ஈல கொஞ்சம் எடிட் பண்ணுங்க. அதுதான் ஈ. இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அதற்கு முந்தைய எழுத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா என்ன வருமோ அதுதான் அடுத்த எழுத்தா இருக்கும். அதாவது முதல் எழுத்துடைய தன்மாற்றம் தான் அடுத்த எழுத்தா இருக்கும். இது அப்ப ஆங்கிறது தான் கடைசியில அக்குல முடிஞ்சிருக்கும். நீங்க வெளிப்படையா பார்க்கும் பொழுது அவுக்கும், அக்குக்கும் இந்த ஆனாவுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா பின்னோக்கி போய் பாருங்க, அதுக்கு முந்தின எழுத்து, அதுக்கு முந்தின எழுத்துன்னு ஒண்ணு தொடர்புடையா இருந்து கடைசியா எல்லாமே ஆல முடிஞ்சிருக்கும். இதுதான் மகரிஷியுடைய பிரபஞ்ச தன்மாற்றம் மற்றும் உயிரின தன்மாற்றத்தை விளக்கக்கூடிய ஒரு பெரும் குறள். இந்த இடத்துல இந்த 12 எழுத்துக்கள் போல வரிசையா நீங்க அடுக்குங்க இப்போ. சுத்தவெளி தான் ஆ. அடுத்து விண், அது ஆவண்ணா. அடுத்து காற்று, அடுத்து நெருப்பு, அடுத்து நீர், அடுத்து நிலம். 1 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனிதன். இதுதான் 12 எழுத்துக்கள் நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா இப்படி அடுக்குன மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரடியா பார்த்தா நம்ம சுத்தவெளியில இருந்து வந்த மாதிரி தெரியுதா? இல்ல. ஆனா கொஞ்சம் நமக்கு முன்னாடி எங்க இருக்குன்னு பாருங்க. அவுக்கு முன்னாடி ஓ இருக்கும். அது மாதிரி நம்முடைய 6 அறிவுக்கு முன்னாடி 5 அறிவு இருக்கு. இப்படியே பின்னோக்கி போறங்க 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு இப்படியே பின்னோக்கி போனா அந்த சுத்தவெளியில முடியும். இதுதான் ஆங்கிற எழுத்து எப்படி எல்லா பின்னாடி வரக்கூடிய 11 எழுத்துக்களும் ஆவுடைய தன்மாற்றம் தான். அதே போல பஞ்சபூதங்களும் சரி, இந்த 6 அறிவு மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய அப் டூ விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே சரி, சுத்தவெளியிலிருந்து தான் வந்துச்சு. அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்துவதுதான், அந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை உணர்த்துவதுதான் இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீங்க தனியா அந்த உயிரெழுத்துக்களை அடுக்கி பாருங்க. உங்களுக்கு விளக்கம் நல்லா புரியும். சரி. இப்போ அடுத்த குறள் பார்க்கலாம். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. இதற்கும் தவறான விளக்கம் தான் எழுதியிருப்பாங்க. நிறைய திருக்குறள் விளக்க உரைகள் பாத்தீங்கன்னா தவறாத்தான் இருக்கு. முக்கியமா மகரிஷி தன்னுடைய பங்காக 50 குறள்களுக்கு சரியான விளக்கம் எழுதிட்டாங்க. மத்தபடி இருக்கிற எல்லா குறளும் சரியான விளக்கம் தான் எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த குணம் என்னும் குன்றேறி நின்றார் பாத்தீங்கன்னா எல்லாரும் தவறா எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார். அதாவது நமக்கு மனவளக்கலையில சொல்வதாக இருந்தா குணநல பேறு பெற்றவர்கள். குணநல பேறு பெற்றவர்களுக்கு வரக்கூடிய கோபம், வெகுளின்னா கோபம். வெகுளின்னா அப்பாவிங்கிற அர்த்தமும் இருக்கு, கோபம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் கணமேனும் காத்தல் அரிது. அவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை மற்றவர்களால நம்மால ஒரு செகண்ட் கூட தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுருக்கமா சொன்னா முனிவர்கள் கொடுக்கக்கூடிய சாபத்தை நம்மால தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த குறளுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க. இட் இஸ் நெவர் சோ. அப்படி கிடையவே கிடையாது. மகரிஷி சொல்றாங்க, குணம் என்னும் குன்றேறி நின்றுட்டா அவங்களுக்கு எப்படி கோபம் வரும்? கோபம் ஒளிந்தது தானே குண நல பேரு. நம்ம சினம் தவிர்த்தல் தானே சொல்றோம். சினத்தை தவிர்க்கணும் தான் சொல்றோம். அதை காட்டுபவர்கள் எப்படி குணம் என்னும் குன்றேறி நின்றவர்களாக இருப்பாங்க? இது அப்படி கிடையாது. அவர்களுக்கு கோபம் வந்து அவர்கள் 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 தரக்கூடிய அந்த சாபத்தை நம்மால தாங்க முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அவர்கள் குணமேறி குன்றேறி நின்றுட்டாங்க. அவர்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா, அது உருவாகும் பொழுதே அவர்களிடம் அழிந்து விடும். அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதுதான் இந்த குறள். என்ன அப்படின்னா, கூடிய அந்த நொடியே அது அழிந்து விடும். அது வித்தின் இந்த மைக்ரோ செகண்ட் சொல்லுவாங்கல்ல, மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் அந்த அளவுக்கு அப்படிப்பட்டது. ஏன்னா சினத்தை தவிர்த்து தான் அவங்க அந்த குணநல அடைஞ்சிருக்கிறாங்க. சினம் உண்டான சூழ்நிலைகள் வந்தால் மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்டுக்குள்ள அது அவர்கள் அழிந்து அவர்கள் மறுபடியும் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த குறள் வருது. ஸோ கணமேனும் காத்தல் அரிதுங்கிறது நமக்கு சொல்லல.
அவர்களால கனமேனும் காக்க முடியாது. அவர்களுக்கு வரக்கூடிய கோபத்த அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தோடு அழிந்து விடும். அவர்களுக்குள்ளேயாக அது ஒளிந்து விடும், அழிந்து விடும். அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம். ஸோ குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணம் என்னும் காத்தல் அரிது. இந்த திருக்குறள்ல பல குழப்பங்கள் இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதினவர்கள்ல பாதிக்கு பாதி பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா, கடவுள் மறுப்பாளர்களாக தான் இருப்பாங்க. கடவுள் மறுப்பாளர்களாக உள்ளவங்க தான் பல பேரு திருக்குறள் விளக்க உரை எழுதியிருக்காங்க. அந்த மாரி விளக்க உரைகள நம்ம படிக்கவே கூடாது. ஏன்னா, அவங்க நெறைய நமக்கு குழப்பி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்ப சொன்னோம்ல ஒரு குறள், "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு." இதுக்கே பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் திருக்குறளே அவங்க எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கடவுள், இந்த தெய்வம் அப்படிங்கிறதுக்கு பதிலா அப்பா, அம்மான்னு எழுதியிருப்பாங்க. ஒருத்தன் எல்லா எழுத்துக்களும் ஆல ஆரம்பிக்கிற மாரி ஒரு மனிதன் அவனுடைய அப்பா, அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நான் பல கடவுள் மறுப்பாளருடைய விளக்குரைய எடுத்து படிச்சேன். எல்லாரும் ஒரே மாரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கடவுள் இருக்கிறாருங்கிறத சொல்லக்கூடாது. அப்ப வள்ளுவர் திருக்குறள்ல இருக்கிற கடவுள் கான்செப்ட் மட்டும் அவங்க கட் பண்ணிட்டு எழுதியிருப்பாங்க. ஏன் இத நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்குன்னா, ஒருத்தன் கடவுள் மறுப்பாளனா இருந்தால், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கும் வள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறாங்க. இத மகரிஷி சொல்லல. பட் அத நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எனக்கு நான் பார்த்தேன். "உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும்." அதாவது உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். இதுக்கு விளக்கம் என்னன்னா, உலகத்தார் உலகத்தார்னா உலக மக்கள்ங்கிற அர்த்தம் இல்ல. உலகத்தார் அப்படின்னா ஞானிகள், உயர்ந்த மக்கள், மேலோர்கள் அப்படின்னு அர்த்தம். உண்டு என்பது இல்லென்பான். அதாவது உயர்ந்த மக்கள், ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? கடவுள்ன்னு ஒண்ணு இருக்கிறாருப்பா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத இல்லென்பான். உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான். அதெல்லாம் இல்லப்பா, கடவுளே இல்லப்பா, தெய்வமே இல்ல அப்படின்னு சொல்றவன், வையத்து அழகையாய் வைக்கப்படும். அழகை அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில பேய் அப்படின்னு அர்த்தம். பேய் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் கடவுள் இல்ல அப்படின்னு ஞானிகள் சொல்லக்கூடிய உயர்ந்த மக்கள் எல்லாம் உயர்ந்தோர் சொல்லக்கூடிய கடவுள ஒருத்தன் இல்லன்னு ஒருத்தன் சொல்லிட்டு உலகத்துல உலாவிக்கிட்டு இருந்தான்னா, அவன் இந்த உலகத்துல பேய்க்கு சமம் அப்படின்னு வள்ளுவரே இந்த குறள் எழுதியிருக்கிறாங்க. அதனால இது போன்ற மனிதர்கள் எழுதிய கடவுள் மறுப்பாளர்கள் எழுதிய விளக்க உரையை நம்ம எக்காரணம் கூட படித்து நம்முடைய மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. சோ அகர முதல எழுத்தெல்லாம்க்கு மகரிஷி சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குணம் என்னும் குன்றேறி நின்றார் பார்த்தோம். அடுத்து கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அதை பார்த்துட்டோம். அடுத்து திருக்குறளை பத்தி ஒரு சில கேள்வி பதில் எல்லாம் மகரிஷிட்ட கேட்டாங்க. அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அப்படிங்கிற 4 சேர்ந்துதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அறம் இருக்கணும் ஒரு மனிதர் வாழ்க்கையில, பொருள் இருக்கணும், இன்பம் இருக்கணும், வீடு பேறு 4 இருக்கணும்ல. ஆனா வள்ளு திருக்குறள்ல 3 தானே இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதாவது காமத்துப்பால். இந்த 3 தானே இருக்கு. அப்ப வீடு பேறுங்கிறது இல்லையே. இது எப்படி முழுமையான நூலாக முடியும்னு மகரிஷிட்ட கேட்கிறாங்க. ஒரு கேள்வி பதில்ல மகரிஷியுடைய வாய்ஸ்ல நான் கேட்டது இது. சோ திருக்குறள்ல 3 தான் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் 4 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் மகரிஷின்னு கேட்கிறாங்க. அப்ப மகரிஷி சொல்றாங்க, வள்ளுவர் ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த மகான். அவர் எப்படி வீடு பேறு அப்படிங்கிறத பத்தி சொல்லாம விடல. அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வீடு பேறு அப்படிங்கிறத, அதாவது இது சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்றோம். ஒரு கவியில கூட மாதிரி சொல்லியிருப்பாங்க. "சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்துரைப்போம்." அப்போ சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்துரைப்போம்னு நாம ஏன் சொல்றோம்னா, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா துணிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சயின்ஸ் இந்த காலத்துல வளர்ந்திருக்கு. உல ஒரு பெரிய ஆன்மீக இயக்கமாக நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம். சோ இந்த ஒரு மெஜாரிட்டி மக்கள் இருக்கறனால அது துணிந்து சொல்ல முடியுது. ஆனால் அந்த காலத்துல வள்ளுவர் காலகட்டத்துல இது போன்ற சூழ்நிலைகள் கிடையாது. உண்மையான மெய்ப்பொருள வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படி ஒரு ஞானி வெளிப்படையாக சொன்னார்னா, அவரை கொலை செய்வதுதான் அந்த காலத்துல மக்களுடைய பண்பாடாக இருந்திருக்கு. இத பத்தி கூட மகரிஷி மாக்கோலம் புக்ல ஒரு கவி எழுதியிருப்பாங்க. ஒரு ஞானி ஒரு ஞானி உயிரோட வாழும் பொழுது, வாழும் கால் தூற்றுவார்கள். ஒரு ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள். அவர் உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார். இறந்த பிறகு குரு பூஜை செய்வார். ஒரு ஞானி வாழும்பொழுது அவங்கள கொலை செய்யத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க உண்மையை வெளியில சொல்வதனால, உண்மையான தெய்வம் எதுன்னு சொன்னா அவங்கள கொலை செய்வது அவங்களுடைய முதல் வேலையா இருக்கும். அப்போ உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார். இறந்த பிறகு குரு பூஜை செய்வாங்க. ஆனா வள்ளுவர் மிகப்பெரிய அறிஞர், ஒரு பேரறிஞர், அறிவில உயர்ந்த மகான். அப்போ சுத்த வெளிதான் தெய்வம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னோம்னா,
அவருக்குமே இது போன்ற சங்கடங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் வரும். அது போன்ற சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகத்தான் வள்ளுவருங்க அப்படிங்கிற அந்த பெரிய மகரிஷி வீடு பேறுங்கிறத பத்தி வெளிப்படையாக குறள்களை எழுதலை. ஆனாலும் 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 எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, பற்றுக அதுக்கு ஒரு குறள். "பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்றை விடற்கு" அப்படின்னு இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அதாவது இந்த உலக பற்றுகளெல்லாம் விடணும்னா, பற்றெல்லாம் விட்டு விட்ட ஒரு குருவுடைய காலடிய போய் நீ சேரு. குருவுடைய கால்களை சரணடைந்து கொள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க வள்ளுவர். இதத்தான் வள்ளுவர் வீடு பேறுங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. அவரு நேரடியா விளக்கம் சொல்லலனாலும், நீ ஒரு தன்னை அறிந்த ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த மகான ஒரு குரு கிட்ட போய் நீ சேரு. அந்த குரு பக்திய நீ கெட்டியா புடிச்சுக்கோ. அந்த குரு இதுதான் உனக்கு வீடு பேறு, இதுதான் சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம், இதுதான் பிரம்மம்ங்கிறத உனக்கு காமிச்சிருவாரு. நான் நேரடியா இந்த நூல்ல எழுத முடியாதுப்பா. இந்த மாரி அரசாங்க சூழ்நிலை, கால சூழ்நிலை இப்படி இருக்கு. அதனால நான் எழுத முடியாது. அதனால நான் ஒரு குரு கிட்ட போய் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன். அந்த குரு கிட்ட போய் அவர புடிச்சுக்கோ. அவர் உனக்கு தெய்வத்த காமிச்சிருவாரு. பொதுவா நமக்கு பழமொழி கூட தெரியும். மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா பிதாவ காமிப்பாங்க. இதுதான் உன்னுடைய பிதான்னு. பிதா இதுதான் உன்னுடைய குருன்னு காமிப்பாங்க. குரு இதுதான் தெய்வம்னு காமிப்பாங்க. அப்படிப்பட்ட குருவ போய் நீ புடிச்சுக்கோ. அப்படிகிட்ட போனாலும், அவரிடம் தொடர்ந்து நீ குரு பக்தியோட இருங்கிறத வள்ளுவர் வலியுறுத்துறாங்க இந்த குறள்ல. "பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக" அப்படின்னா குரு டோட்டல் சரணாகதி. ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர்ங்கிறத தான் இந்த குறள் விளக்குது. இதையே மகரிஷி என்ன சொல்லுவாங்க? அது "எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும்" எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்திலே உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறோம். அப்ப குருவை மதிச்சு ஒருத்தன் ஒழுகினாலே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இதுதான் தெய்வம், இதுதான் அப்படி இறைவன் அப்படிங்கிற விளக்கம் கிடைச்சிரும். வீடு பேரு அவனுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத குருவை பற்றி எழுதிய குறள்கள் மூலமாக வீடு பேறுங்கிற தத்துவத்தை வள்ளுவர் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதனால திருக்குறள் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4ம் சேர்ந்த ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல்தான் என்று மகரிஷி அந்த கேள்வி பதில்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப அடுத்த குறள் பார்க்கலாம். அடுத்து "அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்." இதெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சதுதான். ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். அடக்கமா இருந்தா அமரருள், அமரர்னா தேவர், தெய்வர்கள், வானத்துல உயிர்ப்பர், வானவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஒருத்தன் அடக்கமா இருந்தா அவனுக்கு தேவர்களை போன்ற அருள் கிடைக்கும். அடங்காம இருந்தா அவனுக்கு வாழ்க்கையில இருள் தான் மிஞ்சும் அப்படின்னு. இது ஓரளவு இது பகுதியளவு உண்மைதான் இந்த குறள். மகரிஷி ஒரு சின்ன நம்முடைய நம்முடைய விளக்கத்துக்காக ஒரு திருத்தம் சொல்றாங்க இதுல. "அடக்கம் அமரருள் உய்க்கும்" அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. "அடக்கம் அமர், அருள் உய்க்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. "அடக்கம் அமர், அருள் உய்க்கும்." அடக்கம் அமர்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய தவத்தை குறிக்குது. இன்னைக்கு நம்ம துரியாதீத தவம் பண்ணோம். இந்த மாதிரி மகரிஷி ஒரு 10 தவம் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. கண்களை மூடி உள்நோக்கி செய்யக்கூடிய இந்த உள்முக பயணத்த, இதத்தான் புலன்களுக்கெல்லாம் அடக்கமாக இருக்கக்கூடிய இதத்தான் தவத்தை தான் குறிக்குது இந்த வார்த்தை. அடக்கமா இருக்குங்கிறது வெளியில இந்த புலன் உலகுல இருக்கிற அடத்தை குறிக்கல. புலன்களெல்லாம் அடக்கி உள்நோக்கி செல்லக்கூடிய உள்ள இருக்கிற இந்த உள்நோக்கி போகக்கூடிய அகமுக பயணத்தை சுருக்கமா சொன்னா அகதவத்தை குறிப்பது. அடக்கம் அமர் அப்படின்னா அகத்தவம் அமர் அப்படின்னு போடணும். அகத்தவம் அமர் உனக்கு அருள் உய்க்கும். அப்படி அகத்தவம் அமரல நீ அப்படின்னா உனக்கு ஆறில் உய்த்து விடும். தவம் பண்ணலாம் என்ன ஆகும்? புலன் வெளியிலே போய் இந்த இன்ப துன்பங்களே பார்த்து இப்படியே நம்ம பழுவின் நோக்கமே செயல்படாம அப்படியே இறந்துருவோம். அது இருளான வாழ்க்கை தான். அதனால உள்முக பயணமாகிய தவம் செய்யணும், குண்டலினி யோகம் செய்யணுங்கிறத குறிப்பால உணர்த்தக்கூடிய ஒரு குறள் தான் அடக்கம் அமர். இந்த வீடு பேறு பத்தி சொல்லும் பொழுது கூட நம்ம சொல்லலாம். இந்த வள்ளுவர் கூட இது போன்ற சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை இருந்தனால தான் அவர் அப்படி எழுதலன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வள்ளுவர் காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. சாக்ரடீஸ் தெரியும் நமக்கு. சாக்ரடீஸ்க்காகவே வள்ளுவர் எழுதிய ஒரு குறள் இருக்கு. வள்ளுவர் காலத்துக்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் அந்த சாக்ரடீஸ்ங்கிற பெரிய மகான். அவரும் இப்படிதான் மேற்கத்து பொதுவா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமான சித்தர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸ் தான். ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த வகையில ஒருத்தர் தான் சாக்ரடீஸ். வள்ளுவருக்கும் சீனியர். அவர் உண்மையான தெய்வம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் விளக்கம் சொல்லும் பொழுது, அவர கடைசியில என்ன பண்ணாங்க? கோணியம் அப்படிங்கிற ஒரு விஷத்த குடுத்து கொலை செஞ்சாங்க. இதுக்காகவே மகரிஷி ஒரு குறள் எழுதினாங்க. "பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்." அத அடுத்து நம்ம பார்ப்போம். விளக்கம் பார்க்கலாம். சோ அப்போ அது போன்ற சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு தெளிவோட
ஒரு விழிப்புணர்வோட வள்ளுவர் திருக்குறளை எழுதியிருப்பாங்க. அடுத்து, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்று. இதுக்கு எந்த குறளையும் சரியான விளக்கமே கிடையாது. எந்த விளக்க உரையிலையும் சரியான விளக்கம் இல்ல. தோன்றின் புகழோடு தோன்றுக, அது என்ன, நம்ம தான் தோன்றியாச்சுல. ஒருத்தன் தோன்றணும், தோன்றுனா புகழோடு தோன்றணும், இல்லைன்னா அவன் தோன்றாம இருக்கணும். இப்ப தோன்றுவது நம்ம நினைச்சா தோன்ற முடியும்? நம்ம தான் பிறந்து வந்துட்டோம்ல, நம்ம இப்படி இன்னோட தோன்றது. அப்போ இதை சிந்திச்ச சாதாரண விளக்க உரையாளர்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு காரியத்தை ஒரு செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அதை செய்யும் பொழுது நல்ல சக்சஸ்ஃபுல்லா அவன் செய்யணும். அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா அவன் முடிக்க முடியலன்னா, அந்த காரியத்தை அவன் செய்யாமே, அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அறியாமையில் எழுதப்பட்ட விளக்க உரை இதெல்லாம். ஒரு காரியத்தை செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பாரு? இதே வள்ளுவர் தான் இன்னொரு குறள சொல்லியிருப்பாங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்ப தெய்வத்தால கூட ஆகாதுன்னா, நீ செஞ்ச காரியத்துக்கு அந்த முயற்சிக்கு ஏத்த மாதிரி உனக்கு கூலி கிடைக்கும்பா அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இப்படி சொல்லியிருப்பாரா? நீ செஞ்சா சரியா செய், இல்லைன்னா செய்யாதுன்னு எப்படி சொல்லியிருப்பாரு? கடவுளே உனக்கு சக்சஸ் பண்ணாலும் உனக்கு பெனிஃபிட் இருக்குப்பான்னு சொன்னவரு எப்படி இந்த கான்ட்ரோவர்சியலா ஒரே ஒரு நூல்ல எப்படி சொல்லியிருப்பாங்களா? அப்போ இந்த விளக்க உரை தவறானது. அப்ப மகரிஷி அதுக்கு சொல்றாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்று. இது நம்முடைய எம்எஸ்சி புக்ல கூட இதுக்கு நான் விளக்க உரை நான் படிச்சேன். அதாவது நம்முடைய மறுபிறவியை குறிக்குது. நம்முடைய மறுபிறவிங்கிறது என்ன? நம்முடைய முன்பிறவி என்ன? நம்முடைய அப்பா அம்மா தான் நம்முடைய முன்பிறவி, நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய மறுபிறவி. அப்ப ஒருத்தன் தன் வாழும் காலத்திலே தன் பிள்ளைகளாக தன் மறுபிறவி எடுக்கிறான், தன் பிள்ளைகளாக அவன் தோன்றுகிறான். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தருடைய கருமையத்துல, ஒருத்தருடைய உயிர்ல ஒரு 80% புண்ணிய பதிவு இருக்கு, ஒரு 20% பாவப்பதிவு இருக்கு. நமக்கு தெரியும், வினைப்பதிவுகள் தான் தேகம் எடுக்குது. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். பாவப்பதிவுகள் இருந்தா தான் பிள்ளைகள் பிறக்கும். அது மகரிஷிக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கு பாவப்பதிவு இல்ல, அதனால எனக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை, கர்ம வினை மிச்சம் இல்லை, எச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ 80% ஒரு புண்ணிய பதிவு, 20% பாவப்பதிவு இருந்தா மட்டும்தான் அந்த உயிரை தூய்மை செய்து கொள்வதற்காக அடுத்த மறுபிறவி உண்டாகுது. சரி, இப்ப அவனுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணு எப்படி இருக்கும்? அவனுடைய பிறவியுடைய ஸ்டாக் எப்படி? அவருடைய கருமையத்துடைய ஸ்டாக் என்ன? அந்த குழந்தைக்கு 80% புண்ணிய பதிவு அந்த கருமையத்துல இருக்கு. அப்ப அது இந்த சமுதாயத்துல வளர்ந்து வரும் பொழுது அது 80 85 ஆக்கணும் தானே பார்க்கும். 85 90 ஆக்கணும் தான் பார்க்கும். அது மெஜாரிட்டி என்ன அப்படி ஜெனடிக் சென்டர்ல இருக்கோ அதை நோக்கி தான் அது போகும். 20% பாவப்பதிவு இருக்கு. சரி, அப்ப அந்த குழந்தையை தவம் பண்ணணும், இறைநிலை உணரணும். அப்போ இப்படி இறைநிலை நோக்கிய பயணத்துக்கு ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். அப்போ இப்போ 80% ஒரு குழந்தை ஒரு புண்ணியத்தோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, 80% இருக்கக்கூடிய உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் வாழும் காலத்திலேயே நன்மை தான் செய்வான். நம்ம மன்ற அன்பர்கள் எல்லாம் நம்ம சர்வீஸ் பண்றோம் இது மாதிரி. அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அதுவும் நாம சர்வீஸ் தானே பண்ணும். சரி, அப்போ இதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுக. அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறது என்னன்னா, இதை கொஞ்சம் அப்படியே மாத்தி வைங்க. ஒரு கெட்டவன் இருக்கிறான், அவன்கிட்ட அவனுடைய கருமையத்துல 80% பாவப்பதிவு இருக்கு, 20% தான் புண்ணிய பதிவே இருக்கு. இப்போ அவன் மறுபிறவி எடுக்கிறான், அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு ஸ்டாக் என்ன? 80% பாவப்பதிவு. அப்போ அந்த பாவப்பதிவுக்கு உண்டான செயல்கள் உள்ளுக்குள்ள விதையில இருக்கிறதா முளைக்கும். அப்ப அதை நோக்கிய செயல்களை தான் அதுவும் செய்யும். இப்ப அவன் துன்புறுத்துறான், சமுதாயத்தை துன்புறுத்துறான்னா அவனுடைய பிள்ளைகளும் அதே போன்றுதான் துன்புறுத்தலை இந்த உலகத்துக்கு செய்யும். அப்போ அவனாலையும் டார்ச்சர், அவனுக்கு பிறந்த பிள்ளையாலையும் டார்ச்சர். இந்த சமுதாயத்துக்கு இப்ப ஒரு சுமை கூட தான் செய்யுது, சமுதாயத்துக்கு தீங்கு தான் நேருது. அப்ப நம்மளை உருவாக்கி வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு அவன் செய்யக்கூடிய துரோகம் என்னன்னா, அவனும் திருந்தல, அவனுடைய கருமைத்தை கொண்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சமுதாயத்துக்கு இன்னும் டார்ச்சரை கொடுத்து சமுதாயத்துக்கு வைரஸ் கொரோனா மாதிரி வச்சுக்கோங்களேன். கொரோனா நம்ம ஒரு மனிதன் உள்ள வருதுன்னா அது எப்படி உயிர் வாழுது? அவனுடைய எனர்ஜி எடுத்துதான் வாழுது. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளே சாப்பிட்டு நம்மளே கொள்ளுது. அது மாதிரி அவன் இந்த சமுதாயத்துல இருந்து அவன் வாழ்ந்து கொண்டு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய கிருமியாக அவன் இருப்பான். அதனால அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து மறுபிறவி எடுக்காதீங்க அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்துவதுதான் இந்த குறள். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்று. சரி, இப்ப அடுத்த குறள் பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இந்த குறள்
மகு திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல இல்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா மகிழ்ச்சியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் நூல்ல மகிழ்ச்சி சொன்ன குறள் இது. 2 குறள் சொல்லியிருப்பாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கடுத்து வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இது மகிழ்ச்சி தனக்கு ஏன் மறுபிறவி இல்ல அப்படிங்கிறத சொல்வதற்காக சொன்ன குறள் இது. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்படின்னா, வீழ்நாள் அப்படின்னா என்ன? வீழுவது. நம்ம வீழ்ச்சி அப்படிங்கிற அர்த்தம் இது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய எண்ணம், சொல், செயல் இதன் காரணமாக நம்ம செயல்கள் செய்து, அது விளைவு நன்மை மட்டும் தான் வரணும். அதுக்கு தீமையாக வந்துச்சுன்னா, அது வீழ்ச்சி தானே! அப்படி எண்ணம், சொல், செயல்ல ஒருத்தன் விழிப்பாக இருந்து கொண்டே இருந்து, வீழ்நாள் படாமலேயே நல்ல செயல்களையே ஒருத்தன் செய்து கொண்டே வந்தா, அவனுடைய புண்ணிய பதிவுகள் கூடிக்கிட்டே போகும். இறை உணர்வு கிடைக்கும். அதுக்கடுத்து அவனுக்கு மறுபிறவி, அவனுக்கு அதோட பிறவி அத்தோட முடியுது. அதத்தான் மகரிஷி அது போன்ற புண்ணிய காரியங்கள் அவனுடைய பெற்றோர்களும் செய்தாங்க, அவரும் செய்தாரு. அதத்தான் சொல்றேன். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வாழ்நாள் வழி அடைக்கும் கல்னா, இந்த இடத்துலயும் அந்த மறுபிறவி தத்துவத்தை புரியும். ஒரு வழி அடைக்கிற கல்லு. அதாவது ஒரு பாதையில நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு சந்து வழியா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்துல ஒரு கல்லு போட்டு அடைச்சிருந்தாங்கன்னா, அதுக்கு மேல நம்ம போ முடியுமா? போ முடியாது. அப்போ அந்த பயணம் அத்தோட முடிவடையுதுல்ல. நம்ம ரிட்டர்ன் தான் வந்தா தான் வந்து அந்த பயணம் அத்தோட முடியுது. அப்ப அவன் புறப்பட்ட இடத்துக்கு அவன் ரிட்டர்ன் தான் வந்தாகணும் அந்த தெருவுல. அது மாரி நம்ம அடுத்தடுத்து இப்ப போயிட்டே இருக்கோம். நம்முடைய மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. பிறவி போய்க்கொண்டே இருக்குது. அப்போ இதோடைய நோக்கம் என்ன? அப்ப இப்ப வீழ்நாள் படாம நன்கு ஆற்றணும்னா, அது வழியில அடைக்கிற கல் மாரி. அப்போ பிறவி அடுத்து இல்ல. இறை உணர்வு நமக்கு கிடைத்து, அந்த அவனுடைய வாழ்வின் நோக்கம் முழுமை அடைவது அப்படிங்கிறத மகிழ்ச்சி இந்த குறள் சொல்லியிருப்பாங்க. சரி அடுத்து. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஏற்கனவே சொன்னோம். இப்ப இதுக்கு விரிவான விளக்கத்தை இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இதுக்கும் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் இல்ல, மற்றவர்களுமே சொன்ன விளக்க உரை என்ன? நாகரிகம்னா என்ன? கல்ச்சர், டீசென்சி அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம். அவங்க நமக்கு சோத்துல விஷத்த வச்சா கூட அது நாகரிகமா சாப்பிட்டுட்டு வந்துரணும். அதுதான் உண்மையான நாகரிகம் எழுதியிருப்பாங்க. உணவுல விஷத்த வச்சதுக்கு அப்புறம் நம்மளே செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நாகரிகத்தை நிலைநாட்ட முடியும்? அப்ப அப்போ இது எப்படி சரியான விளக்கமாக இருக்க முடியும்? அப்போ இது அப்படி இல்ல. இது சாக்ரட்டிஸ்க்காகவே மகரிஷி வள்ளுவர்ங்கிற மகரிஷி எழுதிய ஒரு குறள் இது. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம்னா கல்ச்சர்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. நாகரிகம் அப்படின்னா நா பிளஸ் அகம் பிளஸ் ஈரிகம் அப்படிங்கிற 3 வார்த்தைகள் சேர்ந்தது ஒரே வார்த்தை தான் நாகரிகம். நா பிளஸ் அகம் ஈரிகம். அதாவது நம்முடைய நாக்கு, அகம்னா உள்ளம், நம்முடைய மனசாட்சி. இரிகம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல நம்ம எடுத்து இயம்புவதுன்னு வச்சுக்கோங்களேன். இயம்புவது, விளக்குவது. நம்முடைய நாக்கானது நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இரிகப்படுத்தணும், அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதாவது பொய் பேசக்கூடாது. சுருக்கமா சொன்னா உள்ளம் என்ன சொல்லுதோ அதுதான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமை அப்படிங்கிறத இதுதான் சரியான நாகரிகம். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் அப்படின்னா, தன் கண் முன்னாடி விஷத்தை வைத்தா கூட, விஷம் கொடுத்து நம்மளை கொலை செய்ய முயற்சித்தால் கூட, உள்ளுக்குள்ள இருக்கிற அகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இந்த மாதிரி ஞானிகளுடைய நாக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்வதுதான் இந்த குறள். இதற்கு உதாரணமாக அந்த சாக்ரட்டிஸுடைய கதையை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். சாக்ரட்டிஸ் இது சுத்த வெளிதான் தெய்வம், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து இருக்கிற வெட்ட வெளிதான் தெய்வம்னு அவரு அந்த காலத்துல எடுத்து சொல்றாங்க. அதுக்கு அப்ப அங்க இருந்த மத குருமார்கள் எல்லாம் தடை விதிக்கிறாங்க. அவருக்கு மன்னன் கிட்ட சொல்லி அந்த விஷத்தை கொடுத்து கொல்லணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவருக்கு கோணியம்ங்கிற ஒரு விஷத்தை கொடுத்து கொலைக்கு ஏற்பாடு பண்றாங்க. விஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னது தப்பு, இதுதான் தெய்வம்னு நீ சொன்னது தப்பு, இந்த இளைஞர்கள் எல்லாம் மிஸ்கைட் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேளு, நான் உனக்கு மரண தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா சாக்ரட்டிஸ் அதை அப்பயும் கேட்காம அந்த விஷத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டே சுத்தவெளிதான் தெய்வம்ங்கிறத எடுத்து இளைஞர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே அந்த விஷத்தை குடித்து உயிரை விடுறாங்க. இது வள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த காலத்துல எந்த தகவல் தொடர்பும் கிடையாது. ஆனாலும் எப்படியோ இந்த செய்தி தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. வள்ளுவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த மகானை உணர்ந்து அவருக்கு அவருடைய நினைவாக இந்த குறள் எழுதியிருக்கிறாங்க வள்ளுவர். நயத்தக்க நாகரிகம், அவருடைய நாகரிகம். சாக்ரட்டிஸுடைய நாகரிகம் என்ன? அவருடைய அகம் என்ன சொல்லுது? சுத்தவெளிதான் தெய்வம். ஆனா குருமார்கள் என்ன சொல்ல சொல்றாங்க? இல்ல, இது வேற ஏதோ தான் தெய்வம்னு சொல்ல சொல்றாங்க. அப்ப அப்படி நான் சொல்ல வேண்டியது இல்லை, அதுக்கு பதிலா நான் விஷத்தை குடிச்சு சாகுறேன் அப்படிங்கிறத அவர் வாங்கி குடிக்கிறாங்க. இந்த கோணியம்ங்கிற விஷம் என்னன்னா, இதை குடிச்சா கால்ல இருந்து மரத்துக்கிட்டே வரும்.
அப்படியே வந்து அப்படியே நெஞ்சு வந்து அட்டாக் பண்ணும். நெஞ்சுல வந்து ஹார்ட் நம்முடைய இதய துடிப்பை நிறுத்தி அப்ப அந்த இடத்துல அவர்கள உயிர் போயிரும். இந்த விஷத்த குடிச்சுக்கிட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட மறுபடியும் கேட்கறாங்க. இப்ப கூட சொல்லு. நாங்க மாற்று மருந்து குடுத்து உன்னைய நாங்க குணப்படுத்திடுறோம். உன்னை காப்பாத்திடுறோங்கிறாங்க. அப்பயும் அவர் கேட்காமயே அத குடித்துக் கொண்டே தான் அவர் சாக்ரடீஸ் அந்த உயிர விடுறாங்க. இதுல நம்ம அன்பர்கள் பல பேருக்கு இதுல ஒரு டவுட் நெறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய உயிர் மூலாதாரத்துல தானே இருக்கு. உயிர் மூலாதாரத்துல தான் இருக்கு. அப்போ இந்த கோணிங்கிற விஷம் கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மரத்துக்கிட்டே வருதுன்னா, இதயத்துக்கு வந்து ஒரு சில விஷங்கள் இருக்கு. அது மூளைக்கு போய் மூளைய அட்டாக் பண்ணி இது அப்போ ஆகினை துரியம் வரைக்கும் இப்ப மூலாதாரத்துல உயிர் இருக்கு. அப்ப மூலாதாரத்த அட்டாக் ஆன உடனே உயிர் போகணும்ல. அது ஏன் ஆகினை துரியம் வரைக்கும் எப்படி போகும்? அப்ப அந்த தவம் செய்யாதவங்களுக்கு கூட எல்லாருக்கும் அப்படிதான் போய் அப்படிதான் அந்த அந்த மாரி விஷங்கள் உயிர விடும். அப்ப எப்படி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தாங்க. நம்முடைய உயிர் மூலாதாரத்துல இருக்கிறது உண்மதான். ஆனா மூலாதாரத்துல மட்டும் கிடையாது. உயிருக்கு மொத்தம் 7 மையங்கள் உடம்புல. இந்த மிச்ச 6 மையங்களையும் மகரிஷி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தீஸ் ஆர் அடிஷனல் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடிஷனல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஒரு பவர் ஸ்டேஷன் ஒரு டிஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு பவர் ஸ்டேஷன் வேலை செய்யுங்கிற மாரி. மூலாதாரத்துல வந்து இந்த கோணிய விஷம் அட்டாக் பண்ணும்பொழுது, மூலாதாரத்துல இருந்து நம்முடைய உயிரானது சுவாதிஷ்டானத்துக்கு ஜம்ப் ஆயிரும். சுவாதிஷ்டானத்துல இருந்து மணிப்புரகம் ஜம்ப் ஆயிரும். மணிப்புரகம் வந்து அநாகதத்துக்கு ஜம்ப் ஆயிரும். ஆனா, அநாகதத்துல இந்த இருக்கக்கூடிய இந்த இதயத்த இத அட்டாக் பண்றதுனால, அநாகத்துக்கு மேல அத தாங்க முடியாம, அநாகத்திலே அவங்களுக்கு உயிர் போயிருது. இதுதான் அந்த கோணிய விஷத்துடைய அ சக்கரா விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அடுத்து இப்ப அடுத்த குறள் போகலாம். "தந்தை மகற் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்." இன்னொரு குறள் இருக்கு. 2யும் சேர்ந்தாப்புல விளக்கத்த பார்த்துடலாம். "மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல்." அப்படின்னு. இந்த 2 குறள் பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை மகற் காட்டும் நன்றி. அதாவது ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்யக்கூடிய நன்றி என்னன்னா, நன்றி உணர்வு என்னன்னா, அவன் தன்னுடைய மகன இந்த மத்த எல்லாரையும் விட, எல்லா வகையிலும், எல்லா துறைகளையும் பெஸ்ட்டா அவன உருவாக்கணும். இதுதான் அவன் செய்யக்கூடிய நன்றின்னு சொல்லியிருப்பார். அடுத்து, "மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல்." அதாவது ஒரு மகன் தன்னுடைய அப்பாவுக்கு செய்யக்கூடிய உதவி என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகன் பெறுவதற்கு அவங்க அப்பா என்ன தவம் செய்தாரோ, நோன்பு இருந்தாரோ அப்படின்னு ஊரார் அவன் செஞ்சு காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 குறள்ல இருக்கிற ஒரு நுட்பமான வார்த்தை வித்தியாசத்த பாருங்களேன். தந்தை மகற் காற்றும் நன்றின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்த குறள்ல மகன் தந்தைக்கு செய்யும் உதவிங்கிறாங்க. இப்போ நன்றிங்கிற வார்த்தைக்கும், உதவிங்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாம ஒருத்தருக்கு உதவி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவருக்கு பண்ணக்கூடியது பேரு தான் உதவி. சரி. நாம உதவி செஞ்சுட்டோம். நம்மால் பயன்பெற்ற அவர் நமக்கு சமயம் பார்க்கும்போது நமக்கு திருப்பி செய்வார்ல. அந்த அன்னைக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சீங்க. ஏன்னா அந்த நன்றி நான் மறக்கக்கூடாது. இந்தாங்க இது என்னுடைய நன்றியாக அப்படின்னு சொல்லி நான் அந்த உதவி செய்வாரு. அப்போ முதலில் செய்யக்கூடிய உதவிக்கு பேரு தான் உதவி. 2வது அதுக்கு பிரதிபலனாக வரக்கூடிய உதவிக்கு பேரு நன்றி அப்படின்னு. இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்றாரு? தந்தை மகற் காற்றும் நன்றி அப்படிங்கிறாரு. ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்யக்கூடிய நன்றி. இப்ப இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, தந்தை தந்தைக்கு அந்த மகன் என்ன உதவி செஞ்சுட்டான்? அந்த மகன உருவாக்குறதே தந்தை தானே! தந்தை தான் ஆக்சுவலி மகனுக்கு உதவி செய்றாரு. மகன் தானே நன்றி செய்யணும். ஆனா இங்க அப்பா நன்றி செய்றதாகலாம் வள்ளுவர் எழுதியிருக்கிறாரே! அப்படின்னா, அது வேற ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, "வினைப்பதிவே தேகம் கண்டாய்." அதாவது நம்முடைய உயிர்ல இருக்கிற உயிர்ல இருக்கிற அந்த வித்துல இருக்கிற அறிவு என்னன்னா, இந்த பிறவில இறைநிலை அடைய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா, ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தா மட்டும் தான், அது அவனுடைய பிழையாக வந்து அவங்க அதே காரியத்த செஞ்சு இறைநிலை அடைய பாக்குது. அதுக்குண்டான ஒரு வேகம் தான் அந்த உடலை கட்டிக் கொண்டு வருது. அதான் வினைப்பதிவே தேகம் கண்டாய். அது வினைப்பதிவ போக்குவதற்காக. அப்போ அப்ப அந்த அப்பாவுடைய நிலை என்ன? அப்ப நம்மால இந்த பிறவில இறைவனை அடைய முடியல. அது நம்ம செய்ய வேண்டிய வேலைய அவன் செய்யப் போறான். அப்போ அது உதவி தானே! அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைய அவன் செய்யப் போறான். அந்த உதவிக்கு இவர் ஏதாவது நன்றி செய்யணும்ல. அதுக்காக அவன பெஸ்ட்டா கொண்டு வரணும்ங்கறதுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மகன் தந்தைக்கு செய்யும் உதவி. இது கரெக்ட்டா தான் எழுதியிருப்பாங்க. மகன் உதவி செய்வதற்காக தானே பிறந்திருக்கிறான். இவனுக்கு அப்பாவுக்கு உதவி செய்வதற்காக தான் பிறந்திருக்கான். சோ மகன் உதவிங்கிறது கரெக்ட்டா இருக்கும். அப்பாவுக்கு நன்றிங்கிற வார்த்தைய அவர் பயன்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். அடுத்த குறள். நமக்கு நேரம் இல்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமா சொல்லி அடுத்தடுத்த குறள் போலாம். அடுத்து, "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்." இந்த குறள மகரிஷி பிறப்புக்கு முன்னும், இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை பத்தி சொல்லும் பொழுது, இத பத்தி சொல்லுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான். ஆனா அது இடைய அ அடுத்த அடுத்த குறள் அடுத்த வரி பாருங்க. "சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான்." இதற்கு சரியான விளக்கம்
பிறப்பு ஒக்கும். ஓகே. ஒரு ஆடு, மாடு, ஒரு தாவரம் எல்லாரும் பிறப்பால சமம் தான். நம்மளும் சமம் தான். ஒரு ஆடு, மாடும் சமம் தான். ஆனா, சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான். அதாவது மனித உயிர்கள் இறந்தா ஆடு, மாடு உயிரோட சேருமா? அல்லது ஆடு, மாடு உயிர்கள் புலி இதெல்லாம் இறந்தா மனிதனோட புரமோஷன் ஆகுமா? இந்த மாரி புரமோஷன், டீபுரமோஷன் ஆகுமா? அப்படிங்கிற பத்தி பிறப்புக்கு முன், இறப்புக்கு பின் பத்தி விளக்கம் சொல்லும்போது மகரிஷி சொல்லுவாங்க. மனிதனுடைய கருமையம் வேற, தாவரங்களுடைய கருமையம் வேற, விலங்குகளுடைய கருமையம் வேற, ஒரு குதிரையுடைய கருமையம் வேற, பன்றியோட கருமையம் வேற. ஒவ்வொரு உயிருடைய கருமையும் வேற வேற. பரிணாமத்துல, தன்மாற்றத்துல அது அடைந்த சிறப்புனால தனித்தனியாக தான் அது இருக்கும். ஒரு குதிரைய ஆன்மா இறந்தா, அது இன்னொரு குதிரையோட தான் போய் மெர்ஜ் ஆகும். மனிதனுடைய உயிர் இறந்தா மனிதனோட தான் மெர்ஜ் ஆகும். அது போய் விலங்கோட சேர முடியாது. அது கிடையாது. அதத்தான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாங்க. பிறப்பு ஒக்கும். ஆனா சிறப்பு ஒவ்வாது. சிறப்பு ஒவ்வா அப்படிங்கிறதுனா, கருமையத்தில் இருக்கும் சிறப்பு ஒவ்வாது. அவருடைய ஜெனடிக் சென்டர்ல இருக்கிற சிறப்பு ஸ்பெசிபிகேஷன் வேற. ஜுவாலஜில பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கெல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸ்பீசிஸ். இப்ப பாம்பு ஒரு ஸ்பீசிஸ், குரங்கு ஒரு ஸ்பீசிஸ், குதிரை ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு. ஸ்பீசிஸ்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல ஸ்பெசிபிக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னு மகரிஷி சொல்றாங்க. ஸ்பீசிஸ்ங்கிற வார்த்தை ஸ்பெசிபிக் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை ஸ்பெசிபிகேஷன், சிறப்பு தன்மை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்து அதைத்தான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாங்க. சிறப்பு ஒவ்வாது. நம்முடைய கருமைய வேற, அது வேற. செய்தொழில் வேற்றுமையானா, செய்தொழில்ங்கிறது இந்த இடத்துல தொழிலை குறிக்கல. கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை குறிக்கும். ஒரு ஆடு மாடு கருமையத்துல இருக்கிற பதிவுகள், செயலால ஏற்பட்ட பதிவுகள், கருமையத்துல இருக்கிற செயல் பதிவுகள் வேற. சோ சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையில இருக்கிற பதிவுகளை குறிக்குது அப்படின்னு மகிழ்ச்சி விளக்கம் சொல்றாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இத மகரிஷிட்ட வேற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது வேதங்களை எல்லாம் தெய்வமே சொல்லிச்சு, தெய்வமே எழுதியதுன்னு சொல்றாங்க மகரிஷி. அதுக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. ரிக் வேதம், யஜூர், சாமம், அதர்வனம் 4 வேதம் நமக்கு தெரியும். இந்த வேதங்களை தெய்வமே வந்து சொல்லிச்சு, எழுதியது அப்படின்னு வேதத்துல இருக்கும். இத மகரிஷிட்ட கேட்கிறாங்க. இதுக்கு மகரிஷி சொல்றாங்க, அப்படி இல்ல. இதை எழுதியதும் மகான்கள் தான். நம்ம பிறந்து வளர்ந்து மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் தான் எழுதுனாங்க. மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு மனிதனும் தெய்வமும் தரத்தில் ஒன்று. திரும்பவும் சொல்ல, மகரிஷி சொன்னது மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு மனிதனும் ஒரு தெய்வமும் தரத்தில் ஒன்றே. இதத்தான் வள்ளுவர் சொல்லுங்க. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். ஐயப்படாமல், சந்தேகமே இல்லாம அகத்ததுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை உணர்ந்த ஒருத்தனை தெய்வத்தோட சமமா நீ வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால வேதத்தை தெய்வம் எழுதியது அப்படின்னு சொன்னது சரிதான். அதாவது தெய்வத்தை உணர்ந்த மகான்கள் எழுதினாங்க. அதனால அவங்களும் தெய்வம் தான். அடுத்து, துன்பத்திற்கு இன்னும் 2 குறள் இருக்கு. அடுத்த கேள்வி பதில் வச்சுக்கலாம். துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வலி. இந்த குறள் பாத்தீங்கன்னா இன்பத்துப்பால்ல இருக்கும். இதுக்கு ஒப்புரவு விளக்கத்துல மகிழ்ச்சி சொல்லல. ஆனா மனவளக்கலை பாகம் 1ல கவலை ஒழித்தல்ல இந்த குறளை எடுத்து சொல்லியிருப்பாங்க. துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வலி. இன்பத்துப்பால்ல சொன்னாலும் இது கவலை ஒழித்தலுக்கும் பொருத்தமாகவே இருக்குன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3வது பாலியல் வள்ளுவர் சொன்னாலும் இந்த இடத்துலயும் பொருத்தமாக உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய கவலைகளை அனுபவிக்கிறதுக்கு என்ன நமக்கு துணை யாரு இருக்கா? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, கவலைகளை அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய நெஞ்சம், நம்முடைய மனசுதான் நமக்கு துணை. வேற எந்த துணையும் கிடையாது அப்படின்னு. துன்பத்திற்கு யாரே துணை ஆவார். ஒரு சில அனுபவித்தே தீர வேண்டிய கவலைன்னு ஒரு லிஸ்ட் பார்த்திருப்பீங்க. 4 கவலைகள்ல அனுபவத்தே தீர வேண்டியவை. அது அந்த அனுபவத்தை தீர வேண்டியவுக்கு உதவி செய்யக்கூடிய குரல் தான் இது. துன்பத்திற்கு யார் தான் துணையாக முடியும்? நம்முடைய நெஞ்சம் தான் துணை அப்படின்னு மகிழ்ச்சி இந்த குரல் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, கடைசி அது ஒண்ணு. அதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி பதிலுக்கு தயாராகும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 வகை தெரிவான்கட்கே உலகு. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, இது நாற்றம், இது 4மே பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். சுத்தவெளியில இருந்து விண் வருது, விண்ணில இருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. இதுதான் நம்ம கண்ணுக்கு நமக்கு பாக்குறோம். எல்லா இடத்துலயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்தும் காந்த கரைசல் விண் கரைசல்னால காந்தம் ஏற்பட்டு ஒவ்வொரு கரைசலும் ஒவ்வொரு தன்மாற்றமாக மாறுது. ஒவ்வொரு தன் மாத்திரையாக மாறுது. அந்த வகையில் விண்ணுல இருந்து அழுத்தம் வருது, காட்டுல இருந்து ஒளி சவுண்ட் வருது, நெருப்புல இருந்து லைட் வருது, ஒளி வருது, லைட். அடுத்து நீர்ல சுவை உருவது, நிலத்துல மனம் வருது. பஞ்சபூதங்கள் வரக்கூடிய கரைசல் தான் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள். அப்போ பஞ்சபூதத்தை ஒருத்தன் உணரணும், பஞ்சபூத தன்மாத்திரைகளை உணரணும். அது பஞ்சபூதம் எங்க இருந்து வந்துச்சு, சுத்தவெளியில இருந்தா வந்துச்சுங்கிற அந்த அடிப்படையை உணரணும். ஸோ இதை உணர்ந்தா இந்த பிரபஞ்சமே ஒரு பஞ்சபூத பூங்காவாக தெரியும்.
அப்படி இறைவனுடைய பரிணாமத்தை உணர்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வதுதான், அதுக்காகத்தான் உலகத்துல பிறவி எடுத்து, அது வாழ்வின் நோக்கமே அதுதான். இறைவனுடைய பரிணாம மாதிரி சொல்லுவாங்கல்ல, இறைவன் தன்னுடைய பரிணாமத்தை, தன்னுடைய அழகை, இயல்பை, ஆற்றலை தானே ரசித்து இன்புற்று நிறைவு பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறான். அதைத்தான் இந்த குறள் குறிக்குது. ஸோ இதெல்லாம் உணர்வதற்காக தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கறத குறிக்குது. இதோட நம்ம நிறைவு செய்யறோம். ஏதாவது கேள்வி பதில் இருந்தா நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஐயாட்ட நீங்க நேரடியாக பேசலாம். ஐயா அவங்க 9 மைய தவத்தில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதி முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர். இறைவிஞ்ஞானம்,